வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான முறையில் தக்காளி தொக்கு செய்ய போகிறோம். எல்லா வகையான டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்பவே ஆப்டான அந்த ரெசிபி முறையை இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். தக்காளி தொக்கு செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த தக்காளியை நல்ல தண்ணியே சேர்க்காத அப்படியே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் 1 kg அளவில் தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துணியால் தொடச்சிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஈரமே இருக்கக்கூடாது. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்க்காத ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்போது கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. 100 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இதுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் தேவைப்படும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் 2 பச்சை மிளகா அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துடலாம். இது காஞ்ச மிளகா சேர்க்கணுன்னாலும் சேர்த்து செஞ்சுக்கலாம். பச்சை மிளகா ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பூண்டு இது மாதிரி உரிச்சிட்டு இது மாதிரி தட்டி சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 பல் அளவில் எடுத்திருக்கேன். பூண்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். மல்லியும் மிளகாவும் சேர்த்து அரைச்ச தூளில் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவில் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். பெருங்காய பொடி 1 டீஸ்பூன் அளவில் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்ல எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதே தக்காளியை நம்ம வெந்நீரில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த மேல் தோலை உரிச்சிட்டு அப்படியே கூட நம்ம அரைச்சி செய்யலாம். இது மாதிரியும் நம்ம மிக்சியில் டைரெக்டாக அரைச்சும் செய்யலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். தக்காளியை நம்ம வேக வச்சு அரைச்சி செய்கிறத விடவும் இது மாதிரி அரைச்சி செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதங்கி வரணும். எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரணும். ஃபைனலாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சரியான அளவு தெரியும். இப்போ நல்லா வெந்து வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு தான் வேக வைக்கணும், இல்லைன்னா மேலெல்லாம் தெரிக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். நல்ல எண்ணெய் இப்போ தான் நல்லா மேலே பிரிஞ்சு வருது. இப்போ இதில் தேவையான அளவு வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். நல்ல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ட்ராவலிங் டைமில் நம்ம இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா நல்லா 2லேருந்து 3 நாள் வரைக்கும் கெட்டு போகாத இருக்கும். யூஸ் பண்ணிக்கலாம். அதே நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது அப்படியே எண்ணெயோடு எடுக்கக்கூடாது. எண்ணெய் அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு சைட்லேருந்து எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த எண்ணெய் அப்படியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு 3 நாள் வரைக்கும் அப்படியே கெட்டு போகாத இருக்கும். அது மாதிரி தான் நம்ம இதை பயன்படுத்தணும். அதே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னா நல்லா 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் ரொம்பவே ஆப்டான அருமையான தக்காளி தொக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் ஃபைனலாக கருவேப்பிலை தூவிக்கலாம். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் தாராளமாக. நம்ம வெல்லம்லாம் சேர்த்து செய்யறதுனால ரொம்ப உங்களுக்கு ஸ்பைசி ஜாஸ்தி இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை நம்ம டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். அருமையான டேஸ்ட்டில் தக்காளி தொக்கு செஞ்சுருக்கோம். இது எல்லா வகையான டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அதோடு இல்லாத நம்ம சாதத்துக்கு, ஒயிட் ரைஸ்க்கு ஒரு குழம்பு இல்லைன்னா கூட இது மாதிரி தொக்கு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தக்காளி தொக்கு இருந்தால் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஆப்டான இந்த ரெசிபியை நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அருமையாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.